சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ராகுல் காந்தி அறிவிப்பு. அதிர்ச்சியில் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் பாத யாத்திரை மேற்கொள்ள மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி திட்டமிட்டுள்ளதா சொல்லப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பணிகளை செய்ய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. ராகுல் காந்தியின் பாத யாத்திரை, பிரியங்கா காந்தியின் பேரணிக்கான பணிகளை ஒருங்கிணைக்க மூத்த தலைவர்கள் அடங்கிய குழுவை அமைத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் பெரிய அளவில் கூட்டணிக்கான திட்டங்களை ராகுல் வகுத்து வரும் நிலையில் இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சி 2026 சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணி விவகாரத்தில் ஆளும் திமுகவிற்கு கடும் நெருக்கடி கொடுக்கிறதோ என்ற கேள்வி எழுந்திருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கிய சில நாட்களிலேயே காங்கிரஸ் அடித்து ஆட தொடங்கியிருக்கு. முன்பெல்லாம் காங்கிரசுக்கு திமுக தாண்டி பெரிய ஆப்ஷன் இருக்காது. ஒன்று திமுக, இல்லை என்றால் தனித்த கூட்டணி உருவாக்க வேண்டும். அதிமுக பாஜகவோடு இருப்பதால அங்கே செல்ல முடியாது. ஆனால் இப்போது நிலைமை வேறு. இப்போது விஜயோட தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. இதனால காங்கிரஸ் கட்சி திமுகவிற்கு பிரஷர் போடுகிறதோ என்று தோன்றுகிறது. இதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிய சில நாட்களிலே அடித்து ஆட தொடங்கியிருக்கு. ஒரு பக்கம் ராகுல் காந்திக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திக்கிறார், விஜயிடம் பேசுகிறார். அதே போல விஜயை பாராட்டி போஸ்டுகளை போடுகிறார். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை இப்போதே பெற தொடங்கிவிட்டார். அவர் 2026 நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விரும்பும் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்களிடமிருந்து 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் விருப்ப மனுகள் வரவேற்கப்படுகிறது. கட்டணமில்லா விருப்ப மனு படிவத்தை நாளை முதல் 15ஆம் தேதி வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகத்திலோ அல்லது மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகத்திலோ பெற்றுக்கொள்ளலாம். நேரடியாக வந்து விருப்ப மனு படிவத்தை பெற இயலாதவர்கள் ஆன்லைன் லிங்க் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் தங்கள் போட்டியிட விரும்பும் சட்டமன்ற தொகுதியை குறிப்பிட்டு விருப்ப மனு படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்தும் தனியாக இணைக்கப்பட வேண்டிய இதர விவரங்களை விருப்ப மனுவுடன் இணைத்தும் இறுதி நாளான 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமையகமான சத்தியமூர்த்தி பவன் அல்லது மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அறிவிப்பும் வெளியிட்டிருந்தாங்க. மேலும் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சந்தித்து காங்கிரஸ் குழு தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தைக்காக முக்கிய ஆலோசனை கூட்டம் நடந்தது. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் அமைத்த 5 பேர் கொண்ட குழு கடந்த புதன்கிழமை திமுக தலைமையகத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தது. இதில் ஏஐசிசி பொறுப்பாளர் கிரிஷ் ஷோட்டங்கர், மூத்த தலைவர்கள் சூரஜ் ஹெக்டே, நிவேதித் ஹால்வா, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே. செல்வ பெருந்தகை, சட்டமன்ற கட்சி தலைவர் எஸ். ராஜேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற்றிருந்தாங்க. இதில் திமுகவிடம் அதிக இடங்களை காங்கிரஸ் கேட்டதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன.